கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் 18வது கோட்பாடை தொடர்ச்சியாக நாம் படிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசன வரம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். 18வது கோட்பாடை நாம் தொடர்ச்சியாக படிக்க போகிறோம். கடந்த முறை கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை குறித்து சுருக்கமாக பார்த்தோம் பாஸ்டர். இந்த கடைசி காலத்தில் அப்படி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பும்போது விசுவாசிகளாகிய மக்கள் எப்படி கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க முடியும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி? இதை ஆலோசனையாகவே பேதுரு கொடுக்குறார். மெயினாக அவர் 2ஆம் நிருபத்தை எழுதினதற்கு காரணமே அதுதான். ஏன் அப்படின்னா, பவுலுடைய எழுத்துக்களை பவுல் இருந்த காலத்திலேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா புரட்ட ஆரம்பித்தார்கள். அதனால தான் 2ஆம் நிருபத்தை எழுதுறார். பவுலுடைய நிருபத்தை வாசிச்சவங்கலாம் அப்பவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பழைய ஏற்பாடெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, நமக்கு 10 கற்பனையெல்லாம் தேவையில்லை அப்படின்ற நூதனமான வார்த்தைகளை போதிக்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நிருபத்தில் அவர் சொல்லும்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள். முதல் வாக்கியம், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளாக இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளாக கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுதலை தந்திரமாக என்ன பண்ணுவாங்களாம், நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. ஆண்டவர் என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தையோ ஒளியாது அப்படின்னு சொன்னார். அப்போ வானமும் பூமியும் எளிதாக ஒளிஞ்சிரும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒளியாது மாறாது என்பதை உறுதியாக சொல்லிட்டார். இப்போ இவங்க கிறிஸ்துவை எப்படி மறுதளிக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்பட்டார் என்பதை நம்புகிறாங்க, ஆனால் பழைய ஏற்பாடு முற்றிலுமாய் ஒளிந்து விட்டது என்கின்ற ஒரு போதனையை கொண்டு வராங்க. நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை சொல்லலாம். அதனால தான் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி அப்படியே கொண்டு போய் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் பாருங்க. இங்கே 2வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதே 2 பேதுரு 3:2, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபத்திலே உங்களை உண்மையாய் மனதை நினைப்பூட்ட நான் என்ன பண்ணேன், எழுதினேன் என்று சொல்லுகிறார். இப்போ இங்கே பேதுரு பிரதானமாக சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த முழு வேதாகமத்தையும் நம்முடைய கையில் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு அதனுடைய பங்கை ஆற்றுகிறது, புதிய ஏற்பாடு அதனுடைய பங்கை ஆற்றுகிறது. முன் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அவைகள் நிறைவேறுதல் ஆயிருக்கிறது என்பதை எது காண்பிக்கிறது? புதிய ஏற்பாடு காண்பிக்கிறது. ஆதலால் பழைய ஏற்பாடு ஒளிந்தது என்று சொல்லவே கூடாது. அதனால தான் இங்கே சொல்லும்போது பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, நினைவிலே கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தைகளையும் நினைவிலே கொள்ள வேண்டும், அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை. ஏன் அப்படின்னா, செகரியாவின் நாட்களில் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்குறார். நீங்கள் செகரியா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். இந்த செகரியா 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 12வது வாக்கியத்தில் சொல்கிறாரு பாருங்க, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு. வேதம் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கணும், முன் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும். வேதம்ன்றதுக்கான விளக்கத்தை ஓசியா 8:12 ஆண்டவர் சொல்றார். இதோ என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமா எண்ணினார்கள். அப்ப இங்க எதை ரிஃபர் பண்றாருன்னா, விசுவாச பிரமாணம் அல்லது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று நாம் படிக்கிறோமே, அதை தேவன் தம்முடைய விரலினால் என்ன பண்ணாரு, எழுதி கொடுத்தார். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கள்ள போதகர்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் எதில் அழிச்சிட்டாரு, சிலுவையில் ஒழிச்சிட்டாரு, அதை அரைஞ்சிட்டாரு என்கின்ற போதனையை நூதனமாக நுழைய பண்ணி அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. செகரியா 7:12 சொல்லும்போது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை என்ன பண்ணாங்களாம், வைரமாக்கினார். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகள் கர்த்தரிடத்திலிருந்து என்ன ஆயிற்று, உண்டாயிற்று. இப்போ இதில் என்ன ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்தும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா, ஏசியாவின் புத்தகம், ஆமோஸின் புத்தகம், யோவேலின் புத்தகம், செகரியாவின் புத்தகம் இதெல்லாம் படிக்கும்போது
ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இயேசுவினுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லி இருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் தான் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஏனோக்கு முதலாவதாக முன்னுரைத்தார் என்று யூதா 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதனால் இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு ஒழியாது, அது ஒழியவில்லை என்பதை பேதுரு நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். நிச்சயமா பாஸ். அதாவது சாத்தான் எவ்வளவு நூதனமான முறையில் போதகர்களையும் இன்னும் சிலரை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி எழுப்பி மக்களை நயவஞ்சகமாக கிறிஸ்துவை விட்டு பிரிக்க பார்க்கறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக நீங்கள் சொன்னது போல வேதத்தை நேசிக்கும்போது தப்பித்து கொள்ள முடியும். வேதத்தின்படி தேவன் எழுதியிருக்கிறவைகளை நாம் பார்க்கும்போது, அவைகளை தியானிக்கும் போது நிச்சயமாக அந்த போதனைகளுக்கு வேதம் ஒத்துப்போகிறதா என்பதை நாம் வகையறுத்து. ஆமாம், ஏன்னா பவுல் பிரசங்கித்த போது பவுலால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பெரியா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? வேதத்தை ஆராய்ந்தாங்க. அதனால தான் மற்ற பட்டணத்தாரை காட்டிலும் அவர்கள் அதிக குணசாலிகளாக இருந்தாங்க, ஞானமுள்ள பிள்ளையாக இருந்தாங்க. அதனால் ஊழியக்காரங்க சொல்கிறத அப்படியே வாங்கிக்க கூடாது. அது வேதாகமத்தில் இருக்கிறதா, அது சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் கடமை விசுவாசி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நிச்சயமா பாஸ்டர். இன்னொரு நடைமுறை பழக்கத்தை நம்ம பார்க்குறோம் பாஸ்டர். என்னன்னா, ஒரு போதகரை நல்லா பிடிச்சிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப நேசமான போதகர், அவர் ரொம்பவும் பாசத்தை கொட்டுகிறவர், ரொம்பவும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறவர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, அந்த போதகர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பழக்கத்திற்குள்ளாக வந்து விடுகிறார்கள். அப்படி வரும்போது அவங்க சொல்றதே கேட்கிறாங்களே தவிர வேதம் சொல்லுகிறதை அதிக நேரத்தில் கேட்பது இல்லை. அது ஒரு அபாயம், அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. நிச்சயம். ஏன் அப்படின்னா பவுல் அதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை என்ன பண்ணுவாங்களாம்? திரளாய் தேடிக்கொள்வார்கள். அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, கிறிஸ்துவை நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் முதலும் கடைசியும் அதுதான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நிச்சயமா பாஸ். தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர இருக்கிறது, காத்திருங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ், ஆவிக்குரிய வரத்தின் அடிப்படையில் தீர்க்கதரிசன ஆவியில் எப்படி கள்ள போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை எழும்பி வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இடைவேளைக்கு முன்பதாக பேசியிருந்தோம். இப்போது இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசன ஆவி ஊற்றப்படுவதற்கும் இதற்கு முன்பதாக ஊற்றப்பட்டதற்கும் உரிய வித்தியாசம் என்ன? நம்ம 2 விதமான அனுபவங்களை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். முன்மாறி பின்மாறி. அதை நாம் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் ஆழமாக படிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்களையே நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காட்டி பேதுரு பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்பதை அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதே வசனத்தை பேதுரு பயன்படுத்தும் பொழுது 17வது வசனம் சொல்கிறது. 16 வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது கடைசி நாட்களில். அங்கே பின்பு என்கிற வார்த்தையை நம்ம வாசித்தோம், இங்கே கடைசி நாள் என்று நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே பேதுருவின் நாட்களிலே அது கடைசி நாளாக இருந்ததா என்று நம்ம பார்க்கும் பொழுது அவர் அதை விசுவாசித்தார். ஆனால் இங்கு யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 30வது வசனம் சொல்கிறது, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். அப்போ இந்த எந்த ஒரு சம்பவங்களும் நடைபெறுவதற்கு முன்பு அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். யோவேல் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று நம்ம பார்த்தாலும் அதை 2 விதமாக நம்ம பார்க்கிறோம். முன்மாரியின் அனுபவம் என்றும் பின்மாரியின் அனுபவம் என்றும் நம்ம பார்க்கிறோம். கடைசி நாட்களிலே கொடுக்கக்கூடிய அனுபவம், இதே அனுபவம் மீண்டும் வரப்போகிறது. அதை நாம் இப்பொழுதுதான் அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். 19வது நூற்றாண்டிலே அந்த அடையாளங்கள் அதிகமாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வரம் உண்டாகும் என்றால், யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும்
உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ ஏற்கனவே நடைபெற்றிருந்தாலும் மீண்டும் அது நடைபெறும். அதுவும் கடைசி நாட்களிலே, குறிப்பாக அந்த அடையாளங்கள் வானத்திலும் நம்ம சூரியனிலே நடந்த மாற்றங்களை பார்க்கிறோம். சூரியன் இருளானதையும் சந்திரன் ரத்தமானதையும் பூமி அதிர்ச்சிகளையும், இந்த அடையாளங்களுக்கு பின்பாக மீண்டும் இந்த அனுபவம் கொடுக்கப்படும் என்பதே தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. நிச்சயமா பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவியை ஊற்ற இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன ஆவியை ஊற்றும்போது என்ன விசேஷமான பணி நடைபெற இருக்கிறது? விசேஷமான பணி வந்து ஒரே ஒரு காரியத்தை நாம் மனதில் வைக்க வேண்டும். முன்னாடி சொன்ன தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது கடைசி காலத்திலே நம்மோடு பேச போகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தையாக இருக்கட்டும், கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணுவதே அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து அவருடைய வருகையின் நாளை குறித்தும் அந்த நாளிகையை குறித்தும் நமக்கு துல்லியமாக இந்த டேட்டு தான், இந்த மாதம்தான், இந்த வருஷம்தான் என்று நமக்கு கொடுக்கவில்லை. ஆனா அவருடைய வருகைக்கான அடையாளங்களை ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, அநேக கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள், அதே நேரத்தில் கள்ள போதகர்கள் தோன்றுவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள், அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு விதமான வஞ்சனை முதலாவதாக ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் கடந்த வாரத்தில் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் ஏற்கனவே நம்முடைய திருச்சபையின் விசுவாசி. அவர் சொல்றாரு, பாஸ்டர் திடீர்னு ஒரு 10 பேர் கார்ல வந்து இறங்கினாங்க, இயேசு வந்துட்டாரு, அவர் ஒரு மலையில இருக்கிறாரு, உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு, வரீங்களா இல்லையான்ட்டு என்கிட்ட ரொம்ப வேதத்தை வச்சு தர்க்கம் பண்ணி உங்களை வந்து வாஞ்சிக்கிறாரு, நீங்க வாங்க, அவர் அந்த மலையில வெயிட் பண்ணிருக்காருன்னு சொல்லி லிட்ரலா அவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவருக்கு அது ஆச்சரியமா இருந்திருக்கிறது. இப்போ அவர் சொல்றாரு, வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது பாருங்க, ஆண்டவர் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, போகாதிருங்கள், அவருடைய வருகை இதோ கிழக்கிலே மின்னல் தோன்றி அவருடைய மகிமையான வருகையை மாம்சமான யாவரும் பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் நமக்கு முன்னுரைத்து இருக்கிறார். இப்போ இதெல்லாம் வாசி அவர் கவனிச்சதுனால தான் அந்த அழைப்பு வந்தபோது அவர் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர் என்று நிராகரித்து அவர்களை என்ன பண்ணிவிட்டார், அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு விசுவாச மகனும் மகளும் கடைசி நாட்களிலே வேத வாக்கியங்களை குறித்தும் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் வாசித்து வேதாகமத்தில் அறிந்திருக்க வேண்டும். போதுமானது எல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் வெளியில வர தீர்க்க தரிசன வார்த்தைகள் இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டு அத்தன்டிகேட் வாட் ஆல்ரெடி இஸ் கிவன். ஏற்கனவே நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டதை உறுதி செய்கிறது தான் இது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாடு இருக்குன்னா, பழைய ஏற்பாடை உறுதி செய்ய கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் எது, புதிய ஏற்பாடு. அதே போல ஒருவேளை தீர்க்க தரிசனத்தை வரத்தை பெற்று சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் யார் பேசினாலும் இந்த முழு வேதாகமத்தை அவர்கள் உறுதிப்படுத்தவே அவர்களுடைய வார்த்தை இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர் ஜாஷ்வா. இப்போ மீதமான சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வரத்தை குறித்து சற்று விளக்கி சொல்லுங்களேன். வேதாகமத்திலே மீதமானவர்கள் என்கிற வார்த்தையை தேவனுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா இடத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கூட்டம் எப்பொழுதுமே மீதமாக இருக்கும். அந்த மீதமான கூட்டம் தேவனுக்கு பிரியமானதாக இருப்பது நிமித்தமாக தேவன் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சபையினுடைய வரலாறை குறித்து வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அந்த சபையினுடைய வரலாறை படிக்கக்கூடிய அந்த அதிகாரத்திலே 2 விதமான உபத்திரவங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு உபத்திரவம் 1260 நாள் உபத்திரவம். அந்த நாள் உபத்திரவத்தில் இந்த மீதமான சபையானது வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2வது ஒரு உபத்திரவம் கடைசி நாட்களிலே உண்டாகக்கூடிய உபத்திரவம் யாருக்கு உண்டாகிறது என்று சொன்னால், நம்ம பயன்படுத்தின அந்த மீதமான என்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். 17வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வலுசர்பமானது ஸ்திரீயின் மேல் கடும் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, இந்த மற்றவர்கள் என்பது தான் மீதமானவர்கள், ரெம்னன் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தில் தேவன் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் வரக்கூடிய நாட்களிலே படிக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால் 2 குணங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதையும், மற்றொன்று இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி.
இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி என்ன என்பதை நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிற்பகுதியை பார்க்கும் பொழுது இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அப்போ அந்த உபத்திரவத்துக்கு காரணமே தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. மீதமான திருச்சபைக்கு ஒரு விசேஷித்த வரமாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது தான் இந்த தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன ஆவியின் வரமாக இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது கடைசி காலத்தில் தேவன் அவருடைய பிள்ளைகள் உண்மையாக இருக்கிறவர்களுக்கு அந்த வரத்தை ஆவியை கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம் பாஷா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர் இருக்கிறது, காத்திருக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை குறித்து பாஸ்டர் ஜாஷ்வா குறிப்பிட்டிருந்தாங்க இடைவேளைக்கு முன்னாடி. அதை கூடுதலாக கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். எப்பவுமே ஒரு அழைப்பு இருக்கும்பொழுது அநேக திரளான கூட்டங்கள் ஆண்டவர்கிட்ட வராங்க. நிச்சயமா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வாதைகளை எகிப்திலே ஊற்றின பொழுது திரளான மக்கள் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எகிப்தை விட்டு என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க. விருத்த சேதனம் செய்து பஸ்காவை அனுசரித்து புறப்பட்டார்கள். ரைட். அதை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஆனால் வனாந்தர பயணத்தில் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் பல்வேறு இச்சைகளுக்கு அவர்கள் உட்பட்டு வனாந்திரத்திலே மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, அல்லது தேவனுடைய கற்பனையில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கூட்டத்தை ஆண்டவர் மீதியா வைக்கிறார். இந்த மீதியான கூட்டம் தான் எங்க உள்ள போனாங்க? கானான் தேசத்திற்குள்ளாக போனார்கள். அதே வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு மத்திய 24 சொல்றார். முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதை தான் வந்து பாஸ்டர் வந்து சொன்னார். அந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 1260 வருஷம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் நிலைத்து நின்றார்கள். கற்பனையின்படி செய்த தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசன வரத்தையும் கற்பனையும் பெற்றவர்களாய் நிலைத்திருந்தார்கள் என்கின்ற அந்த பதத்தை வந்து இங்கே 6வது வாக்கியத்தில் பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். ஆனால் இப்போ இந்த 17வது வாக்கியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சாத்தானுக்கு யார் மேலே கோபம் அப்படின்னா இவனுக்கு நல்லா தெரியும் இந்த உண்மையான திருச்சபை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை உறுதியாக பிடிச்சிருக்கிறதுனால அவங்கள வந்து வஞ்சிக்கணும் அல்லது அவர்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கம். ஆண்டவர் நீங்கள் இந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் புசிக்கிறதுனால யாரை போல ஆவீங்க? தேவர்களை போல. அதை மாற்றி சொல்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தில் ஒரு உறுப்பையும் மாற்றாமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் அப்படியே விசுவாசிக்கிற ஒரு குணாதிசயம் யார்கிட்ட இருக்குன்னா மீதமானவர்கள். இந்த மீதமானவர்களை அடையாளப்படுத்த தான் அவர் வந்து பாஸ்டர் 2 அடையாளம் சொன்னார். ஒன்று, அவங்க தேவனுடைய கற்பனையை என்ன பண்ணுவாங்க? கை கொள்வாங்க என்றும், 2வது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள சாட்சியை அவங்க வைப்பாங்க. இந்த சாட்சி தான் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதை வந்து வெளிப்படுத்தல் 19 அந்த 10 கடைசி பகுதி ஏற்கனவே பாஸ்டர் வாசிட்டார். அதை வந்து இப்படி விளக்கி சொல்லலாம். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றால் வேறு ஒன்றும் இல்லை. இயேசு சொன்னார் இல்லைங்களா, நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வாசித்தாலும் யாரை தான் பார்க்க முடியும்? இயேசுவை தான் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடை வாசித்தாலும் அதில் யாரை தான் பார்க்க முடியும்? இயேசுவை தான் பார்க்க முடியும். எந்த ஒரு பழைய ஏற்பாட்டு புருஷனாக இருந்தாலும் யாரை அடையாளப்படுத்துகிறது? கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசேப்பு சகோதரர்களுக்குள்ளாக அனுப்பப்பட்டார். அவர் சகோதரர்களால் பகைக்கப்பட்டாரா? ஆமாம். அதே போல் கிறிஸ்துவும் இதோ இந்த உலகத்திற்குள் அனுப்பப்பட்ட பொழுது உலகத்தார் அவரை என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். மோசே பிறந்த பொழுது, குழந்தையா பிறந்த பொழுது ஆண் பிள்ளைகளை எல்லாம் ராஜா என்ன பண்ணான்? கொலை செய்தான். அதே போல கிறிஸ்து இங்கே பிறந்த பொழுதும் இதோ ஏரோது ராஜா ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமானவர்கள் என்பதை நாம் மனதிலே வைத்து இந்த தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் படிக்க வேண்டும். அப்படியானா இந்த தேவனுடைய பிள்ளைகள் மேலே சாத்தான் மிகவும் கோபம் கொண்டு அவர்களை எப்படியாச்சும் வஞ்சிக்கணும், அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போடுகிறான். இப்போது பாஸ்டர் ஜாஷ்வா, கடைசி காலத்தில் உள்ள மீதமானவர்களை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஏதாகிலும் தீர்க்க தரிசனங்களில் பார்க்க முடியுமா?
நம்ம மீதமான திருச்சபையினுடைய குணாதிசயமாக 2 பார்த்தோம். அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய கற்பனைகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியும் 2ம் ஒருமித்து காணப்படுவதே மீதமானவர்களுடைய குணாதிசயம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஸ்திரீ என்றால் சபை, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கு ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். தேவனுடைய சபையாக தேவன் சீயோன் குமாரத்தியை தேர்ந்தெடுத்திருந்தார். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், கர்த்தர் சீயோன் குமாரத்தியின் அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார். நூலை போட்டார், அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கி கொண்டதில்லை. அரணிப்பையும் அலங்கத்தையும் புலம்பச் செய்தார், அவைகள் முற்றிலும் பலனற்று கிடைக்கிறது. அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. இதெல்லாம் யூதாவை குறித்து எரேமியா சொன்ன புலம்பல். ஜனங்களை குறித்து அவர் சொன்னது, அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டால், அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள், வேதமும் இல்லை. பாஸ்டர் அவங்க சகரியா 7ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தை குறித்து ஓசியா 8:12 நம்ம வாசிக்கிறோம், தேவன் எழுதி கொடுத்தது என்று. அப்போ அந்த 10 பிரமாணங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால் இந்த புலம்பல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இல்லை. அதனால என்ன நடக்கிறது என்றால், அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. அப்போ பிரமாணம் இல்லாத இடத்துல கர்த்தர் தரிசனத்தை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. இல்லை. எங்கு பிரமாணம் இருக்கிறதோ அங்கு தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். நம்ம மீதமான திருச்சபைக்கு 2 குணத்தை பார்த்தோம். அந்த 2 குணத்தை இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். வேதம் இருக்கக்கூடிய இடத்தில் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார், வேதம் இல்லாத இடத்தில் கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பதில்லை. யாரு பிரமாணம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லுவது இந்த வசனத்திற்கும் முழு வேதாகமத்திற்கும் எதிரானது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரமாணத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர். சார்ல்ஸ், கடைசி கேள்வி. இப்போ கடைசி காலத்தில் வாழ்கிற மீதமான ஜனங்களுக்கு வருகிற துன்பத்திலே அந்த கடுமையான காலங்களின் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? வஞ்சனையான காலத்தில் நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராஃபஸியை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். தானியேல் புத்தகம் ஒரு மிக முக்கியமான புத்தகம். அதில் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கும்போது அவர் 1 மாதம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துவார். அந்த உடன்படிக்கை வேற ஒன்றும் இல்லை, 10 கட்டளைகளின் வார்த்தைகளை விரிவாக்கி ஆண்டவர் இதோ மலைப்பிரசங்கமாக நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த விரிவாக்கத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுக்கொண்டு முன் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுவாங்க? நிராகரிப்பார்கள். அதை இங்கே பாருங்க, அதே தானியல்ல குறிப்பாக 11வது வாக்கியத்தில் 32வது வசனத்தில் சொல்றார், உடன்படிக்கைகளுக்கு துரோகிகளானவர்களை இச்சக பேச்சினால் கள்ள மார்க்கத்தாராக்குவாங்க. அப்படின்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸுக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் வார்த்தைக்கு விரோதமாக எந்த வார்த்தையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? கள்ள மார்க்கத்தார் ஆகிறாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. 3வது வாக்கியம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்தினது நிமித்தமாய் அவர்கள் பிரகாசிப்பார்கள். தேவனுடைய கற்பனைகளிலே நீதி உள்ள வார்த்தைகள் உள்ளடங்கி இருக்கிறது. தேவனுடைய நீதி உள்ள வார்த்தை ஒருபோதும் ஒளியாது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல கற்பனையும் பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தமான ஒன்றையும் ஆண்டவர் ஒழிக்கவில்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. நிச்சயமா. அப்படியானால் தேவனுடைய பிரமாணத்தை கடைசி காலத்தில் வைத்திருக்கிறவர்கள் யாவரும் நிற்பார்கள், தேவன் அவர்களுக்கு உதவியாக நிற்பார் என்பதுதான் உண்மையான சத்தியம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதற்கு மிகுந்த நன்றி பாஸ்டர். நன்றி. நேயர்களே, தேவன் இந்த தீர்க்கதரிசன ஆவியை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறதை நாம் வேதாகமம் முழுவதுமாக பார்க்க முடியும். ஆம், இப்படிப்பட்ட ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து தேவனை நெருங்கி பரலோகத்திற்காக ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி.